அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். தை மாதம் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு? ஆம், ரிஷபம் இப்பொழுது முழு வீச்சாக தங்கள் திறனை வெளிப்படுத்தும் காலம். ஆக ஓயாது அல்லது ஓய்வாக இருந்தவர்கள் இதுவரை இப்பொழுது ஓய்வு என்பதில்லை. தங்கள் களத்தை, அதாவது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல, இதுவரை வில்லும் அம்பும் அம்பாரா துணியில் எப்படி இருக்கிறது, அமைதியாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி இந்த மாதம் இப்படி இருக்காது. வில்லில் இருந்து இழுத்து பூட்டப்பட்ட, நாணில் பூட்டப்பட்ட அம்பு போல விரு என்று சர் என்று உங்கள் இலக்கை நோக்கி பயணப்படுவீர்கள். அதில் சற்று உங்களுடைய உடல் குறைபாடுகளும் அல்லது உடல் நிலையில் சற்று அசதிகளும் ஏற்படும். ஆதலால் உங்கள் முழு உடலையும் ஆலோசனை செய்யுங்கள். முழு உடலையும் சற்று முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் உடல் நலம் உங்களுக்கு அவசியம். உழைப்பு 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 என்பால் சுகம் கெடும். ஆக உங்களுடைய கண்களையும் உங்களுடைய வயிற்று, அதாவது வயிற்றுக்கு உணவில்லை என்றால் அறிவு சற்று மட்டுப்படும். அறிவா வயிறா இரண்டும் சமமாக பாவியுங்கள். அதாவது நல்ல உண்ணுங்கள், நல்ல படியுங்கள். உங்கள் இலக்கு கண்டிப்பாக நீங்கள் வைத்த இலக்கை நோக்கி பயணப்படுவீர்கள். அது வெற்றி கொடிகட்டும். ஏன்னா இப்படி பாருங்க, இந்த மாசம் இதனால் வரை எக்ஸாம் எழுதி ரிசல்ட் விடாதது. அரசாங்கம் உங்களுக்கு எழுதிய பரீட்சைக்கு விடையும் வெற்றியும் கொடுக்கும். விடையும் வெற்றியும் கொடுக்கும். ஆக கண்ணும் கருத்துமாக படியுங்கள். குறிப்பாக இளம் வயது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுவரை மூடி வைத்திருந்த காதலும் சரி, மூடி வைத்திருந்த பரீட்சையும் சரி, வெற்றி கொடிகட்டுவீர்கள். காதல் திருமணத்திற்கு முடியும். அது பெற்றவர்கள் சம்மதத்தோடு அல்லது நண்பர்களின் உறவோடு, அதிலும் ஜெயிப்பீர்கள். அதே நேரத்தில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற முடிவோடு பயணப்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் இலக்கு இப்போது ஜெயித்து விடுவீர்கள். ஆக ரிஷபராசி அன்பர்கள் தன் கண்களையும் வயிற்றையும் மிக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதிகமாக விழிக்காதீர்கள், அதிகமாக பட்டினியாக இருக்காதீர்கள். விழிகளும் வயிறும் சரியாக உண்ணுங்கள். உங்களுடைய உடல் நலன் சீராக இருக்கும். ஆக நினைத்தது அத்தனையும், இதுவரை ஜெயித்தது அத்தனையும் இப்பொழுது கோட்டையை நோக்கி பயணப்படுவது, வெற்றி கோட்டை நோக்கி பயணங்கள் செய்யப்படும் மாதம் இந்த மாதம். ஆக கவனமுடன் இருக்க வேண்டியது கண்களும் வயிறும். அதில் உஷாராக இருங்கள். ரிஷபம் தன்னுடைய வெற்றி பயணத்தை ஆரம்பித்து விட்டது. ஆக ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெற்றி நடைபயணம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த மாதம்.